சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் படையெடுப்பு 1979 டிசம்பர் 25 என்பது உலக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் தனது படைகளை அனுப்பத் தொடங்கியது. இது பின்னர் நீண்ட காலமாக நீடித்த சோவியத் ஆப்கான் போருக்கு தொடக்கமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் உலகம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் என்ற இரண்டு சூப்பர் பவர்களால் வழிநடத்தப்பட்ட குளிர்போர் சூழலில் இருந்தது. தென்னாசியாவில் தமது அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்த சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை முக்கியமான நாடாக கண்டது. 1878 நடந்த சவுர் புரட்சிக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் கம்யூனிஸ்ட் அரசு அமைந்தது. ஆனால் அரசியல் நிலையற்ற தன்மை, உள்நாட்டு எதிர்ப்பு மற்றும் ஆட்சி மாற்றங்கள் நாட்டை குழப்ப நிலைக்கு கொண்டு சென்றன. இதனால் சோவியத் யூனியன் தலையீடு செய்ய தீர்மானித்தது. 1979 டிசம்பர் 24, 25 இரவுகளில் சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைய ஆரம்பித்தன. விமானங்கள், தரைப்படைகள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டன. இதுவே சோவியத் படையெடுப்பின் ஆரம்ப கட்டமாகும். 1979 டிசம்பர் 27 அன்று ஆப்கான் அதிபர் ஹபீசுல்லா அமீன் கொல்லப்பட்டார். அவருக்கு பதிலாக சோவியத் ஆதரவுடன் பாப்ரக் வார்மால் ஆட்சியை ஏற்றார். இதனால் சோவியத் யூனியனின் கட்டுப்பாடு ஆப்கானிஸ்தானில் வலுவடைந்தது. இந்த படையெடுப்பு சுமார் 9 முதல் 10 ஆண்டுகள் நீடித்த போருக்கு வழிவகுத்தது. ஆப்கான் முஜாஹிதீன் போராளிகள் சோவியத் படைகளுக்கு எதிராக கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தினர். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மறைமுகமாக முஜாஹிதீன்களுக்கு ஆதரவளித்தன. இந்த போர் குளிர்போரின் தீவிரத்தை அதிகரித்தது. சோவியத் யூனியனின் பொருளாதாரம் மற்றும் ராணுவ சக்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் சோவியத் யூனியன் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. 1989 சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து முழுமையாக விலகின. இந்த தோல்வி பின்னர் 1991 சோவியத் ஒன்றியம் கலைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே 1979 டிசம்பர் 25 உலக வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக குறிப்பிடப்படுகிறது.